வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம பிரியாணி ஸ்டைல்ல எப்படி தக்காளி சாதம் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 5 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காண்டி நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். இப்போ நான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருந்தேன், பாஸ்மதி அரிசியை. இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து நம்ம 1.5 கப் தண்ணீர் சேர்க்கணும். நீங்கள் நார்மல் அரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு வந்து 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம இப்போ கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சிம்லே கொதிக்க வைங்க. ரொம்ப வந்து ஹையில் வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ அது நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடையில் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு குக்கர் மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருக்கலாம். நல்லா சிம்மில் இருக்கணும் அடுப்பு. தம் போட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சுவையான பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருமே இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னமும் அட்டகாசமாக இருக்கும் சுவை. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.